பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா? ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பசுமை அரங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இதில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. பொருள் ஆசை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் வீடு கலைந்து போகும். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. பரிதானம் வாங்குகிறவனோ, பிரியமானவர்களே, பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானம்னா வட்டியை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் வட்டிக்கு ஆசைப்படுறாங்க, பரிதானத்துக்கு ஆசைப்படுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பண ஆசை நமக்கு வரக்கூடாதுங்க. பரிதான ஆசை நமக்குள்ளே வரக்கூடாது. வட்டிக்கு விடலாம், அங்கே கற்றுக்கு விடலாம், இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடங்க. அந்த பரிதானத்தை வெறுக்கிறவனும் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அதை வெறுத்து பாருங்கள். அப்போ தாங்க உங்கள் குடும்பம் பிழைக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எதை வெறுக்கணுமோ அதை வெறுத்து, எதை நேசிக்கணுமோ அதை நேசித்து, எதை பிடிக்கணுமோ அதை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதியை பலப்படுத்தும். உங்கள் நாமம் மையப்படுவதாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.